ஒரு ஆசிரியரை பற்றி நம்ம சொல்லணும்னா சொல்லவே வேண்டாம். நம்ம அம்மா வேணால் நமக்கு இந்த உலகத்தை காட்டியிருக்கலாம், ஆனால் அந்த உலகத்துக்கு நம்மை காட்ட முடியும் என்றால் அது ஒரு ஆசிரியரால் மட்டும்தான் முடியும். அதனால் ஆசிரியர் பணி என்பது ஒரு அறப்பணி, அதற்கே நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் சொல்லுவாங்க. ஸோ நான் என்னுடைய மாணவர்கள் அனைவரையும் ஒரு ஆசிரியராக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரே வடிவத்தில் ஒரு நண்பனையோ ஒரு வழிகாட்டியவோ ஒரு பெற்றோரையோ ஒரு இறைவனையோ நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக அது ஆசிரியராக மட்டும்தான் இருக்க முடியும். என்னை பல ஆசிரியர்கள் செதுக்கி இருக்கிறார்கள். நான் இன்று பல ஆசிரியர்களை உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு ஆசிரியர் பணி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான பணி. என்னை விட உயர்ந்துட்டான் அப்படின்னு பொறாமப்படாத ஒரே ஒரு ஜீவன் யாராக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது ஆசிரியராக தான் இருக்க முடியும். ஸோ அம்மாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நம்ம ஆசிரியரை நினச்சி பார்க்கணும். அதான் மாதா பிதா குரு அப்படின்னு சொல்கிறாங்க. குருவை வணங்க கூசி நிற்காதே அப்படின்றாரு. உங்களுக்கான ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுக்கறது ஒரு நல்ல ஆசிரியர் என்பவர் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அவர் மாணவர்களுக்கு தன்னை மெழுகு போல உருக்கி இந்த உலகை ஒளிபர செஞ்சு அவங்களுக்கு ஒரு விளக்காக திகழ வேண்டும் இல்லையா? அதுக்கு